ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, அதனால எங்க வீட்ல ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால், மஷ்ரூம் புலாவ் அண்ட் பேபி கார்ன், சால்ட் அண்ட் பெப்பர் தாங்க. என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு புலாவ் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். நாங்க ஃபுல் வெஜிடேரியன். அதனால எங்களுக்கு இந்த புலாவ், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, வெஜிடபிள் பிரிஞ்சி தாங்க ஸ்பெஷல் லன்ச்சு. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் சால்ட் அண்ட் பெப்பர் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து பாயில் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 2 பேக்கெட் பேபிகார்ன் போட்டிருக்கேன். அதனால் ஒரு சொம்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பேபிகார்னை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் நல்லா கொதி வந்த பிறகு, தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த கல்லுப்பு வந்து இதில் இந்த பேபிகார்னில் வந்து அப்போ தான் வந்து அப்சர்வ் ஆகும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா ஒரு 30 to 40% மட்டும் பாயில் ஆனால் போதும். ஏன்னா ரொம்ப வேக வச்சிட்டோன்னா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம பொரிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதனால் ஒரு 30 to 40% வெந்த பிறகு நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டி தண்ணியெலாம் ட்ரைன் பண்ண பிறகு அதுக்கு சில நம்ம வறுக்கிறதுக்கு சில பொருட்கள் சேர்த்து அதை நல்லா மேக்னேட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்துக்கலாம். என்னென்ன பொருள் வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் அப்புறம் உப்பு அதிகமாகிடும் போது கொஞ்சம், ஏன்னா இதில் நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, புலாவ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து புலாவுக்காக நான் குக்கர் வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து தேங்காய் பால் புலாவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தான் நான் எப்போவுமே செய்வேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய், நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே போல் நம்ம தாளிப்புக்கு என்ன போடுவோமோ, புலாவுக்கு என்ன போடுவோமோ அதே தாங்க. பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கல்பாசி, 2, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை இலை வந்து ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வந்து பொரியட்டும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் ரொம்ப போட வேண்டாம். ஒரு மினிமம் சைஸு ஆனியனாக இருந்தால் 2 போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். 2 மினிமம் சைஸு ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அப்போ தான் வந்து புலாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால நல்லா கொஞ்சம் நான் வதக்கி விட்டுறேன். நம்ம கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். வாசனைக்காக புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து நம்ம வாசனைக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த புலாவுக்கு வந்து புதினா போட்டால் இந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் எப்போவுமே வந்து புதினா வந்து ஆட் பண்ணுவேன். புதினா போடணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு டொமேட்டோ மட்டும் போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேபிக்கான பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம மேக்னேட் பண்ண பேபிக்கார்னை இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்னேட் பண்ண பேபி கார்ன் போட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. நான் வந்து பேபி கார்ன் போட்டு நல்லா கலரி விட்டுடுறேன். நல்லா திருப்பி திருப்பி போட்டா தாங்க நல்லா நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு கோல்டன் கலர் வரட்டும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இது நம்ம பொரிக்கும்போதே வந்து இத பொரிச்ச உடனே வந்து நம்ம வந்து கடாயில வந்து நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து சூடோட போட்டா தான் நல்லாயிருக்கும் பேபி கார்ன். நான் ஏற்கனவே வந்து ஆனியன் ஒரு ஸ்மால் ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா இதெல்லாம் ஃபைனா நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதுக்கு வந்து பூண்டு வந்து நம்ம கட் பண்ணி போடணும் பொடிசா. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சுட்டு, இந்த மாரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்ட பிறகு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. இஞ்சி, பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து நல்லா ஃபைனா கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2ம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியனும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு கடாயில வந்து என்ன பண்ணணும்னா, ஆயில் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டேங்க. இப்போ வந்து ஆனியனும் சேர்த்து, ஆனியன் வந்து ஃபைனா இருக்கணும். ஃபைனா அரிஞ்சுக்கோங்க. நல்லா அரிஞ்சிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். இதில கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பிறகு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு நம்ம வந்து இதில் சோயா சாஸும், வினிகரும் சேர்க்க போகிறோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு டார்க் சோயா இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டா இருந்தா 2 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் டார்க் எடுத்துருக்கனால 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால தண்ணி சேர்க்கக்கூடாது. இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பொரிச்சு வச்ச பேபி கார்னும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாரி ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டா நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மிலே வச்சு நம்ம மூடி போட்டு வேக விடலாம். அப்போ மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி பண்ணுறோம். ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். வச்சு மூடி வச்சுருவேன். இது வச்சிட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க சூப்பரான பேபி கார்ன், பெப்பர் அண்ட் சால்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, புலாவ் வந்து ஒரு பக்கம் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். புலாவோட ரெசிபி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வந்து போடுறேங்க. சூப்பரான தேங்காய் பால் மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட்டு. எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.